வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் நாகப்பாம்பு கடிக்கு நாட்டு மருந்தை பயன்படுத்தின இந்த செடியோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த செடியோட பெயர் என்னென்னா தவசி முருங்கை. இதோட இங்கிலீஷ் நேம் தரங்கம்பாடி ஜஸ்டிசியா. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் ஜஸ்டிசியா ட்ரான்குபேரியன்சிஸ். இந்த செடியோட இலைகளை நல்லா அரைச்சி விழுதாக்கி நாகப்பாம்பு கடிச்ச இடத்து மேலே பூசியிருக்காங்க. இந்த செடியோட இலைசாறு நஞ்சு எதிர்ப்பியாக செயல்பட்டு வீக்கத்தை குறைச்சிருக்கு. மேலும் இந்த செடியோட புதிய இலைசாரை 15 to 20 மில்லி நஞ்சு முறிவுக்கு உட்கொள்ள கொடுத்துருக்காங்க. இந்த செடியோட இலைசாரை நாகப்பாம்பு கடிக்கு மட்டும் இல்லாமல் தேள் கொட்டலுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செடியோட இலைகளை நல்லா நசுக்கி அப்படி இல்லைன்னா இலையை அரைச்சி விழுதாக்கி சிராய்ப்புகள் ஏற்பட்ட இடத்துல வீக்கம் உள்ள இடத்துல காயம் சீழ்கட்டிகளுக்கு வெளிப்புறமாக பற்று போட பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செடியோட வேர் விழுத பல்வலியை சரி பண்ண பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செடியோட புதிய இலைசாரை உடலை குளிர்ச்சி விட்ட பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் அம்மை நோயிலிருந்து மீண்டு வந்த குழந்தைகளுக்கு இந்த செடியோட இலைசாரை கொடுத்துருக்காங்க. இந்த செடியோட இலைசாறு ஒரு இயற்கையான சளி அகற்றியாக செயல்படுது. இது ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி, நிமோனியா, மூக்கில் நீர் வழிதல், உள்நாக்கு இருமல், இறைப்புன்னு சொல்லக்கூடிய வீசிங்கை சரி செய்யுது. இந்த செடி கல்லீரல், இதயத்தை பாதுகாக்குது. மேலும் மூட்டு வலி, வாத நோயை குறைக்க உதவுது. நன்றி.